பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய புதன் கிரகத்துல வைரம் அதிக அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சீனா மற்றும் பெல்ஜியம் விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சூரிய குடும்பத்துல முதலாவதா இருக்கக்கூடிய கிரகம் புதன். மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய பூமிக்கு அருகில இது இருக்கு. இந்நிலையில சீனா மற்றும் பெல்ஜியம் நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் புதன் கிரகத்துல படிந்துள்ள வைரங்கள் பற்றி ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. அதன் தொடர்பான அறிக்கை நேச்சர் கம்யூனிகேஷன் என்ற அறிவியல் இதழில் இது வெளியாயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்தில் மேற்பரப்பில் கார்பன், சிலிக்கா மற்றும் இரும்பு கலவை இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவற்றுன் அடியில் வைர அடுக்குகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இது 9 மைல் தடிமனில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர். 9 மைல்ன்றது அந்த 14 கிலோமீட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ண வராங்க. ஸோ அதீத வெப்பநிலை மற்றும் அழுத்தம் காரணமா தரை பரப்புக்கு கீழே உள்ள கார்பன் வைர கட்டிகளாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்காம். இந்த கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய கார்பன், சிலிக்கா, வைரம் உள்ளிட்டவை உருகிய நிலையில இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏராளமான வைரம் இருக்கிறதால இதை தேடி மனிதர்கள் அங்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவ்வளவு சுலபமா அங்க இருக்கக்கூடிய வைரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதுவும் சொல்லியிருக்காங்க. இது ஜெனரலா நமக்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வேற ஒரு கிரகத்துக்கு போயிட்டு வைரத்தை எடுத்துட்டு வரது ஒரு சாதாரண விஷயமா என்ன? அது மட்டும் இல்லாம புதன் கிரகத்தின் காந்த புலம் அல்லது புவியியல் கட்டமைப்புகள் குறித்து தெரிந்து கொள்ள இது உதவும் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு. நாசாவின் மெசஞ்சர் விண்கலம் முதல் முறையா புதன் கிரகத்துக்கு போய் இந்த ஆய்வை பண்ணிருக்கு. இதுல கிடைச்ச தகவல்களை விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வுக்கு பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆச்சரியம்தான், ஆனா உண்மைதானே. நம்ம பூமியை தாண்டி பல கிரகங்கள்ல இன்னும் அநேக அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சு இருக்குது. இது நமக்கு தெரியல பாருங்களேன்.